எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேரானந்தம் இத்தனை பெரிய தேவனை ஆராதனை செய்வது. கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதிப்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பொழுது, 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய எண்ணமெல்லாம் இந்த பூலோக மாந்தர்கள் அவர்கள் என்னை ஆராதிக்க மாட்டார்களா? எத்தனை பெரிய பாக்கியத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ ஞானி நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்மை அவர் மகுடமாக பார்க்கின்றார். அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் புல்லாங்கிருதம் அடைகிறது. நமக்கோ ஆன்மீக எழுச்சி உண்டாகிறது. இன்றைக்கும் அந்த இரட்சகனை நம்முடைய கண்கள் காணும்படியாக, அந்த கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் விண்ணுக்கு சொந்தக்காரர் நம் முன்னுக்கு நிற்கிறாரே, அவரை ஆராதிக்கும் பொழுது எத்துணை பேரானந்தம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கண்டேன் என் கண் குளிர. கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி
கொண்டாடும் பின்னோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கோளிர. பெத்தேலம் சத்தீர முன்னானையில் பெத்தேலம் சத்தீர முன்னானையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் ரட்சகனை கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர. தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தோத்தரிக்கும் ஒப்புநீக அற்றவனை ஓயாது தோத்தரிக்கும் ஒப்புநீக அற்றவனை கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர. பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரணை பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரணை ஆவேந்தர் அடி தொழும் அன்பனை என் இன்பனை ஆவேந்தர் அடி தொழும் அன்பனை என் இன்பனை கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர. முத்தோழி கர்த்தாவாம் முன்னவனை முத்தோழி கர்த்தாவாம் முன்னவனை இத்தாரை மீட்க என்னை நடத்தி வந்த மன்னவன் இத்தாரை மீட்க என்னை நடத்தி வந்த மன்னவன் கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கோளிர. மன்னோர் இருள் போக்கும் மாமணியை மன்னோர் இருள் போக்கும் மாமணியை பின்னோரும் வேண்டி நிற்கும் பின்மணியை கண்மணியை பின்னோரும் வேண்டி நிற்கும் பின்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர. அண்டீனோர் கண்புருவாம் ஆரணனை அண்டீனோர் கண்புருவாம் ஆரணனை கண்டோர்கள் களி தீர்க்க
தீர்க்கும் காரணனை பூரணனை, கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டேன் என் கண் கோளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கோளிர. அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன், அன்னையாம் கண்ணியும் ஐயனுடன், முன்னறிய பசுவின் புள்ளனையில் உன்னழகை, முன்னறிய பசுவின் புள்ளனையில் உன்னழகை கண்டேன் என் கண் கோளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் கோளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில், கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி கண்டேன் என் கண் கோளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. என்ன பெரிய பாக்கியம்! அன்னை மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அன்பர் யோசிப்புக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது. நாட்டில் ஒரு மூலையில், நாட்டின் ஒரு பகுதியில் மேய்த்து கொண்டிருந்த ஆட்டு இடையர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அதற்கு பின்புதான் மற்றவர்களுக்கு. கண்டவர்கள் வியந்தனர். அவருடைய அன்பை எண்ணி, அவருடைய தாழ்மையை எண்ணி, என்னை மீட்க வந்த இந்த இயேசு, அவருடைய கிருபையினால் தான் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிருபை அளிக்கும்படியாக தாழ்மையை தரித்து இந்த பூமிக்கு வந்த அந்த மாபெரும் அண்ணலின் அன்பை என்னவென்று சொல்லுவேன்? கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் இரக்கத்திற்கு பெயர் கிருபை. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கான். அந்த கிருபைக்கு எல்லை என்பதே கிடையாதாம். அதனால தான் ஒரு பக்தன் பாடும்போது எல்லை இல்லாத கிருபை அது என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று பாடினார். இந்த நாளிலும் அந்த கிருபை உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொள்வதற்கு என்ன நாம் செய்யலாம்? அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து, தகப்பனே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபப்பா, அந்த கிருபையை எனக்கு தாரும், அந்த கிருபையினால் என்னை அலங்கரியும். எல்லையில்லா கிருபை. மனிதன் கதவை அடைத்தால் தேவன் அதையே திறப்பா. மனிதன் கதவை அடைத்தால் தேவன் அதனை திறப்பா. மானிடர் உள்ளங்கள் மாறும், மானிடர் உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறார், என் நேசர் என்றும் மாறார். எல்லை இல்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லை இல்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில்
அருளை பொழியும் எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும் எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். செயலை மாறவே பூர்வ நாளை நினைத்தேன். புண்ணிய செயலை மாறவேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன். எண்ணில்லா நன்மைகள் அடைந்தேன். என் இயேசுவை என் இயேசுவை என்றும் மறவேன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன் அவர். நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன். நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன். நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன். நான் வாடி நின்ற போது, நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன். என்னை தேடி வந்த தேவன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். வீசும் புயலின் நடுவிலே புயலின் நடுவில் கலங்கும் வாழ்க்கை படவில். வீசும் புயலின் நடுவில் கலங்கும் வாழ்க்கை படவில். இயேசு துணையாய் வருவார். இயேசு துணையாய் வருவார். என்னை பாசமோடு காப்பார். என்னை பாசமோடு காப்பார்.
எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும். என கண்பானவர்களே, எல்லையற்ற அவருடைய கிருபை, வானமும் பூமியும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபை. நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கிருபை. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், ஆனால் அவருடைய கிருபை ஒன்றும் விலகாது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் அவர் திருமுகத்தை தேடி வரணுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவார். That's the reason the saints of God and the servants of God sit at his feet every day, dawn in the morning. காலையில் அப்பா 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 என்று அவர் முகத்தை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு முறை ஃபாதர் பெர்க்மன்ஸ் நானும் ஒரு ஹோட்டலில் தங்கி கொண்டிருந்தோம். இரவு படுக்கவே நேரமாகிவிட்டது. காலையில் எழுந்த உடனே தேடி பார்த்தா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவை காணோம். எங்கடா போயிட்டாருன்னு பார்த்தா, காலங்காத்தால அந்த இயற்கை கொஞ்சம் அழகினிலே அப்பா 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 என்று ஏசப்பாவை அழைச்சிட்டு அவர் அப்படியே கண்களை மூடி ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் அவருடைய பாடல்களில் மகிமை விளங்குகிறது. கேட்கிறவருடைய உள்ளம் புல்லாங்கிரதம் அடைகிறது. நோய்கள் போகிறது, பேய்கள் ஓடுகிறது. அந்த இயேசுவின் முகத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் பார்த்துடணும். அவர் பிரசன்னத்துக்கு வந்துடணும். அதை தான் ஒரு பக்தன் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக பாடி வச்சாரு. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசை அதே அல்லாஹ், வேற எனக்கு இல்லையே. வேற என்ன வேண்டியது இருக்கு? அவர் முகத்தை பார்த்துட்டா போதும். சில தேவ மனிதர்களுடைய முகத்தை பார்த்துருக்கேன். ஆடாடா, அதில் இருக்கிற அந்த தேவ மகிமை, தேவ பிரசம், அதிலும் குறிப்பாக அவங்க ஜபம் பண்ணிட்டு அந்த ஜப அறையை விட்டு வெளியே வரும்பொழுது பார்த்தா தெல்லம் தெளிவா அப்படியே அந்த மகிமையின் சாயலை அடைந்தவர்களாயிருப்பார்கள். நாமும் கூட அனுதினமும் அவர் முகத்தை தேடுவோமே, பாடுவோமா? இயேசுவின் முகம் கண்டு கொண்டாடுவேன். அவர் முகத்தை பார்த்துட்டாலே கொண்டாட்டம் தான். கொஞ்சம் உங்க முகத்தை காட்டுங்கப்பான்னு கேளுங்க. தினமும் அவர் காட்டுவார், சாத்தானை ஓட்டுவார், சர்வ சக்தியை உங்களுக்கும் தந்தருளுவார். பாடுவோம், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், நீரனை நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம்? பரமபிதா பண்டை பரத்தில் உட்கார்ந்திட, பரமபிதா அண்டை பரத்தில் உட்கார்ந்திட, பாரில் கழிப்பதில் நாட்கள் அதிகமோ. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசை எனக்கு எல்லாம் வேறெனக்கில்லையே, ஆசையதே அல்லாஹ் வேறெனக்கில்லையே.
என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், உம் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே. என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், உம் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே. நல்ல போர் செய்து வேலை முடித்திட, நல்ல போர் செய்து வேலை முடித்திட, வல்லவனே தினம் சக்தி நீ நல்கிடும். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசை எனக்கு அல்ல வேறெனக்கில்லையே, ஆசை அதே அல்ல வேறெனக்கில்லையே. இவனலோகத்தில் நிரனக்காருதல், இவனலோகத்தில் நிரனக்காருதல், தந்தையும் தாயாரும் நீர்தான் என் தெய்வமே. இவனலோகத்தில் நிரனக்காருதல், இவனலோகத்தில் நிரனக்காருதல், தந்தையும் தாயாரும் நீதான் என் தெய்வமே. கண்மணியே எந்தன் கண்ணீர்களெல்லாம், கண்மணியே எந்தன் கண்ணீர்களெல்லாம் பொற்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பேர. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசை எனக்கு அல்ல வேறெனக்கில்லையே, ஆசையாதே அல்ல வேறெனக்கில்லையே, வேறெனக்கில்லையே, வேறெனக்கில்லையே. அந்த இயேசுவின் முகத்தை இந்த பூமியிலே காணத் தந்த அன்பு தந்தையே, உமக்கு எத்தனை நாவுகள் கொண்டு தோத்தரித்தாலும் போதாது. We love you, Jesus. What a privilege. Worship a living and a loving Savior. Oh Lord my God. Our hearts are bubbling with joy. என் நெஞ்சமே, அவரை பாடாமல் நீ யாரை பாடுவப்பா? அவரை பாடுங்கள். Oh Lord my God, when I awesome wonder consider all the worlds thy hands have made, I see the stars, I hear the rolling thunder, thy path through all the universe display. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God.
thou art. How great thou art. Of God, a Son not sparing, sent him to die. I scarce can take it in, that on the cross my burden gladly bearing, he bled and died to take away my sin. Then sing my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou when Christ shall come with shout of acclamation, and lead me home, what joy fill my heart. Then I shall bow with humble adoration, and then proclaim, my God, how great thou art. Everybody sing together. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my
Savior God to thee. How great thou art, how great thou art. அன்பானவர்களே, நாங்கள் 35 வருடம் திருப்பணி போதகப் பணியை செய்திருக்கிறோம். கர்த்தருடைய சபை இப்பொழுது 36வது ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற இந்த வேளையிலே தேவ மனிதர்கள் எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். உங்களுக்காக அதை ஒளிபரப்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை துதியுங்கள். இதோ கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஊழியராகிய ராஜன் ஜான் போதகர் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய அன்பு மனைவி சாரா ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது, முதலாவது, உங்கள் திருமண வாழ்வில் நீங்கள் 49 ஆண்டுகளை முடித்து 50ஆம் ஆண்டிற்குள் பிரவேசிக்கிறீர்கள். எவ்வளவு சந்தோஷம்! கர்த்தர் கொடுத்த பெரிய ஈவு, சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்களும் உங்களுடைய மனைவி அப்படியே வாய் திறந்து சொல்வீர்களா? இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அப்புறம் பாருங்கள், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்பீர்களானால், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உங்கள் மீட்பர் சொல்லுகிறார். இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் பாருங்கள். 50ஆம் வருஷம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப போகிறீர்கள். இன்னும் ஒரு வசனம் பாருங்கள், ஏசாயா 60 1-3. இந்த விதமாய் உங்களை குடும்பமாய் இப்பொழுதே நீங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, ஆண்டவருக்கென்று ஜொலிக்கிறீர்கள். விசேஷமாக நீங்கள் எடுத்த வைராக்கியமான முடிவு. நான் சாராவை தான் உங்களுடைய மனைவியை அதிகமாக அட்மையர் பண்ணுவேன். ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் அவங்களுடைய தகப்பனாருடைய ஊழியத்தை செய்ய வைராக்கியமாய் தன்னை அர்ப்பணித்தார்கள். நீங்களும் அவர்களோடு செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தார்கள். அதே போல் ஆண்டவர் பாருங்கள், ஊழியத்திலையும் உங்களை 2 பேரையும் இணைத்து ஏற்ற சமயம் கொடுத்து உங்களை உயர்த்தினார். அதனால் ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். த லார்ட்ஸ் சர்ச், அருமையான பெயரை கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய சபை, கர்த்தருக்கு சொந்தமான சபை. இந்த சபையில் நீங்கள் 2 பேரும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒருமித்து இத்தனை வருஷம் செய்து இந்த ஊழியத்தை செய்வதென்றால் லேசான காரியம் அல்ல. இது கர்த்தருடைய ஈவு. அதுதான் பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. இன்னும் என்ன இருக்குது? இன்னும் பிரகாசம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆச்சரியமான காரியங்களை நீ பார்க்க போகிற. வரங்கள் கிரியை செய்ய போகிறது. ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்ய போகிறது. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. இப்போ நான் சொல்லும் பொழுதே என்னுடைய விசுவாசம் அதுதான். நாங்கள் பேசும் பொழுதே, நாம் தியானிக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. அதே போல் உத்தமம் உண்மையுமாய் சாரா தன்னை அர்ப்பணித்தார்கள். நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தில் அர்ப்பணித்தீர்கள். இப்போ பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம்! இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடு காலம் வரும், ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் வருவார். ராஜாக்கள் வருவாங்க. இடத்த, பெரிய இடத்த கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க போகிறது. இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சிறு ஜபத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை இந்த ஜபத்தின் மூலமாய் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. Even now we are going to be filled with the power of God and the blessing of God. ஆண்டவரே, இன்றைய பிள்ளைகளை மனதாக உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தின தேவன் இன்னமும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே இந்த புதிய வருஷத்திற்குள் புகப்போகிற பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்யும்.
குடும்ப வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடும். இதிலும் பிரதானவைகளை காணட்டும். ஒருவருக்காக சுகையினம் வரக்கூடாது. எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் சபிக்கிற பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அந்த பலன் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பேரப்பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே பிரதர் ராஜன் ஜானுக்கும் சிஸ்டருக்கும் நல்ல சுகந்தாரம், ஆண்டவரே நல்ல சுகந்தாரம். 2 பேரும் அநேகருக்கு ஆறுதலின் தகப்பனும் தாயுமாக இருந்து மென்மேலும் உடைய ஊழியத்தை செய்து ஆண்டவரே இன்னும் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவரே உங்கள் மகிமையாய் வாழ உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் விசேஷமாய் நான் அதிகமாய் நேசிக்கிற, கனப்படுத்துகிற, எல்லாராலும் நேசிக்கப்படுகிற, எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற பாஸ்டர் ராஜன் ஜான் அவருடைய 2 பெரும் விழாக்கள் இந்த நாளிலே கொண்டாடப்படுகிறது. ஒன்று, அவருடைய சபை ஆரம்பிக்கப்பட்டு 35 வருஷம் முடிந்து 36வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அதோடு கூட இன்னொரு விசேஷமான காரியம், அவருடைய விவாக வாழ்க்கை, பாஸ்டர் ராஜன் ஜான் அண்ட் சாரா அவருடைய விவாக வாழ்க்கை தொடங்கி 49 வருஷங்கள் முடிந்து 50வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த 2 காரியத்திற்காகவும் அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார் என்று சொல்லியிருக்கிறார். பாஸ்டர் ராஜன் ஜான் உடைய சபை காரியத்திலும் சரி, உடைய விவாக வாழ்க்கையிலும் சரி, ரொம்ப சரியான காரியம். நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட சூழலில் நான் காண்கிறேன். ஒரு ஓலை குடிசையில் பாஸ்டர் தயானந்தம் அவர்கள் உங்களுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆனால் இன்று அது ஒரு ஓலை குடிசை அல்ல, வளர்ந்து ஓங்கி பனைப்பரவத்தை போல வளர்ந்திருக்கிறது. நெடுக எல்லாருக்கும் கனி தரக்கூடிய, பயன் தரக்கூடிய பனைமரத்தை போலன்னு சொன்னால், அந்த பனை மரத்தினுடைய எல்லா பகுதிகளும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது போல உங்கள் சபை எல்லா மக்களுக்கும் எல்லா எல்லைகளிலும் மிகுந்த ஆசீர்வாதமாய் விளங்குகிறதை நான் காண்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் மாத்திரமல்ல, நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல. நீங்கள் ஜீசஸ் கால்ஸில் வேலை செய்யும் போது குழித்தில் ஈடுபட்டிருக்கிற நாட்கள் முதல் நான் உங்களை அறிவேன். அது எத்தனை வருஷங்களுக்கு பின்னால் என்று யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கு வரைக்கும் உங்களுடைய ஓட்டத்திலே குறைவில்லை, உங்களுடைய மகிழ்ச்சியிலே குறைவில்லை, மற்றவர்களை மகிழ்ப்பதில் குறைவே கிடையாது. மற்றவர்களுக்காகவே வாழ்கிறேன்கிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த சபையானது எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த 35 வருஷங்கள் முடித்து 36ஆம் வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற சபைக்கு நான் முழு உள்ளத்தோடு வாழ்த்து சொல்கிறதோடு அல்லாதபடி நீங்கள் இன்னும் கூட எஸ்ஐயாவிலே வாசிக்கிறது போல வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயாக, இன்னும் பெருகுவீர்களாக. தாவீது சொல்லும்போது சொன்னான், நான் கர்த்தருக்கு கட்டுகிற ஆலயம் உலகம் எல்லாத்திலும் அறியப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிலைமையில் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் செய்வாராக. அதே போல உங்களுடைய விவாக வாழ்க்கை 49 வருஷங்கள் முடிந்து 50ஆம் வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். பாஸ்டர் மோகன் அவர்களுடைய தலைமையில அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய பெருத்த தலைவர் லெஜண்ட் ஜெயராஜ் அவர்கள் உங்களுடைய விவாகத்தை நடத்தி வைத்தார்கள். இப்பொழுது 50வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய விவாக வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து ஏராளம் பேருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வைத்தார். இனியும் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதமாய் வைப்பாராக. சிஸ்டர் சாரா அவர்களை குறித்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டு. என்னவென்று கேட்டால், சென்னையில அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஜெகநாதபுரத்தில், ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட். அந்த அருமையான போதகருடைய மகள் உங்களுடைய துணைவி இப்படிப்பட்டதான ஒரு விவாக இணைப்பில் ஏற்பட்டு இத்தனை ஆண்டுகள் எல்லாருக்கும் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறீர்கள். இனியும் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேல் கிருபை தங்கியிருப்பதாக, அபிஷேகம் பரிபூர்ணமாய் தொடர்ந்து தங்கியிருப்பதாக. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு எல்லை இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் சபையையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக. பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே அருமையான பாஸ்டர் ராஜன் ஜான் அவர்களுக்காக, அவருடைய சபைக்காய் ஸ்தோத்திரம். 35 வருஷங்கள் முடிந்து 36வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அவருடைய சபையினுடைய ஆனிவர்சரிக்காய் நன்றி. அதே போல 49 வருஷங்களை முடித்து 50வது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நன்றி. தாவீது சொல்லும் போது, என்னை இம்மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் என் மாத்திரம். ஆமாண்டவரே, பிள்ளைகள் இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர், இனியும் நடத்த நீரே போதுமானவர். அவர்களை மனதார வாழ்த்துகிறோம், மனதார அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல காரியங்களை அவர்களை கொண்டு என்னெல்லாம் அவர்களை கொண்டு செய்ய விரும்புகிறோம் அவைகள் எல்லாம் செய்ய
உடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வருகின்ற எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த தொடர்ந்து உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். So congratulations my dear Pastor Rajan John on your church anniversary, and congratulations to you and dear sister Sarah on your wedding anniversary. இன்னும் பல்லாண்டுகளை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். God bless you abundantly. Amen. பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளை செல்வங்களே, நாம் ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், அவரை எந்நேரமும் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வெற்றியின் காலத்தில் கர்த்தரை துதித்தார்கள், ஒரு தோல்வியின் வேளையில் கர்த்தரை துதித்தார்கள், சந்தோஷமாக இருந்த பொழுது துதித்தார்கள், அடி வாங்கி சிறைச்சாலைக்கு உள்ளே தொழுமரத்தில் மாட்டியிருந்த பொழுது துதித்தார்கள். வெற்றி வருவதற்கு கையில் ஆயுதமே இல்லை என்ற நிலையில் எதிராளி சூழ்ந்த பொழுது கர்த்தரை துதித்தார்கள். என்ன செய்வோம், இவ்வளவு பெரிய கோட்டை சுவராக இருக்கிறதே, துதித்தார்கள். பரலோகத்தில் 24 மணி நேரமும் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 1, 6 ஆகிய வசனங்களில் வாசிக்கின்றோம். ஆகவே துதி என்பதுதான் தேவனுக்கு விருப்பமானது, அதை செய்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதமானது. ஆகவே ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெற்றதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு காரணமாயிருந்த கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய பரந்த மனதிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு ஒரு நல்ல சிறந்த குணம் உண்டு. எந்த ஒரு ஆராதனையிலும் கர்த்தரை மனதார துதிக்க வேண்டும். பலமுறை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், ஆராதிக்கிறவர்களை நாம் தடை செய்யக்கூடாது, அவர்கள் நன்றாய் ஆராதிக்கட்டும், முழு மனதோடு ஆராதிக்கட்டும் என்று. அப்படி தான் இன்றைக்கும் நாம் ஆராதித்திருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நாம் அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு ஆராதனையிலே இப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அதாவது கர்த்தருக்கு கொடுக்கிறது. கடந்து போன காலங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி விதைக்கிறது. எதிர்காலத்தில் அவர் செய்ய போகிறதை நினைத்து அதற்கும் விதைக்கிறது. ஒரு விதையை விதைக்கிறவன் இனி அது எப்படி வளர்ந்து எப்படி கனி கொடுக்கும் என்று அவர் ஒரு கற்பனை பண்ணினாலும், நான் நட்டேன் அப்பலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்கிறார். ஆகவே நாம் விதைக்கும் பொழுது நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், கடந்த காலத்தில் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை விதைக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எதிர்காலத்திற்காக நாம் விதைக்கும் பொழுது நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாய் விடுகிறார். ஆகவே இப்பொழுதும் இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவி கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய திட்டம். ஏஞ்சல் டிவி 20 ஆண்டுகள் பாரெங்கும் இயேசு வருகிறார் 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 என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இயேசு ஊழியங்களின் வழியாக இன்றைக்கு ஏராளமான ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதில் ஒரு கிளைதான் ஏஞ்சல் டிவி. இன்னும் பல ஊழியங்கள் நடக்கின்றன. நாம் கண்களினால் காணாதது, செவிகளினால் கேட்காததுமான பல ஊழியங்களை இந்த ஊழியத்தின் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவதற்கு நேரமில்லை. எனினும் நீங்களும் நானும் அதில் ஒரு பங்காளர்களாக இருப்பது தான் பாக்கியம். எங்கள் திருச்சபையிலே ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற காணிக்கைகளை அனுப்பி வைக்கிறோம். அதே போல் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு உரிமை, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்கு நீங்கள் அனுப்பலாம். ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே எனக்கன்பானவர்கள், இன்றும் உங்களுக்கு அதை தான் நான் சொல்லுகிறேன். இந்த நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நல்லா ஒரு ஆசீர்வாதமான கட்டடம் எழும்பிக் கொண்டிருக்கு. அதில் இருந்து தான் உலகளாவ ஊழியங்கள் நடைபெறப் போகிறது. அதில் என் பங்கு என்று நான் என்னுடைய பங்கை நிறைவேற்றுகிறது போல நீங்கள் உங்கள் பங்கு என்ன? இதுகாரம் ஜெபித்தீர்கள், கொடுத்தீர்கள், பல வழிகளில் உதவியாக இருக்கிறீர்கள், நன்றி.
இன்னும் வேலைகள் முடிந்த பாடில்லை. என்னோட திட்டம் பெரியது. ஆகவே அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அனைத்து வேலைகளும் முடிவடைவதற்கு நாம் நமது கரத்தை வலுப்படுத்துவோம். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரவர் கட்டாயமாய் அல்ல, அவரவர் மனதில் நியமித்தபடியே மகிழ்ச்சியோடு விதையுங்கள். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டும். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீர் அறிவீர். அது உம்முடைய புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் அல்லவோ இருக்கிறது. அவரவர் கிரியைக்கு தக்க பலனை அளிக்கின்ற கர்த்தர் உமது பிள்ளைகள் விதைத்திருக்கிற விதைக்கு ஏற்ற பலனை தார். இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த நிலையில் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நான் அறியேன், நீர் அறிவி. வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து உமது பிள்ளைகள் தங்களால் ஆனதை கொடுக்கும் பொழுது அதற்குரிய பலன் உம்மிடத்திலிருந்து வரட்டும் அப்பா. கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொந்த பந்துக்களே தனது மகளை ஆசீர்வதித்த பொழுது நீர் எவ்வளவா எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பாடல் கேட்டுக்கொண்டு சரியாக கவனமாக உங்கள் நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கோ, ஏஞ்சல் டிவிக்கோ அல்லது எதற்கு உங்களுடைய உள்ளம் சொல்கிறதோ அதற்கு அனுப்பி வையுங்கள். God bless you.
ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஊழியத்தை நாம் செய்து முடித்தோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம், தேவனுடைய வார்த்தையை ஆழ்ந்து அறிந்து புரிந்து பிறருக்கு எடுத்து உரைப்பது. அவருடைய தந்தை காலம் சென்ற பாஸ்டர் வி மோசஸ் அவர்கள்தான் முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சென்னையில் ஆரம்பித்தவர்கள் 1960களிலே. நல்ல ஒரு வேத விகற்பனர். ரொம்ப அருமையாக எடுத்து விசுவாசத்தை தூக்கி விடுகிற அளவுக்கு தெய்வ வார்த்தை வழங்குவார்கள். அவர் பெற்ற பிள்ளை அல்லவா பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். தன்னுடைய அரசாங்கத்தின் உச்சகட்டமான நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு ஆடிட்டர் என்ற நிலையில் அவர்கள் உயர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அழைத்தார். வேலையை உடனே அரசாங்க வேலையை ராஜினாமா செய்து நானும் என்னுடைய திருப்பணியை முடித்து ஐயா டிஜிஎஸ் அவருடைய ஆசீர்வாதத்தோடு கர்த்தருடைய சபையை ஆரம்பித்தோம். 35 ஆண்டுகள் முடிந்து விட்டது. எங்களுடைய ஊழியத்தின் எல்லை விஸ்தாரமாய் கொண்டிருக்கிறது. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் எங்களை மிகவும் நேசித்து இப்படி வாய்ப்புகளை கொடுக்கிறதினாலே ஊரறிய உலகம் அறிய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சிறந்த ஊழியரின் மகள், ஒரு போதகரின் மனைவி. ஆகவே 2 பக்கமும் அவர்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அதை கேட்கத்தான் போகிறீர்கள். தேவன் அவர்களை உபயோகப்படுத்துகிற விதத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள். உங்களுக்காக அவர்கள் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது வழங்குவார்கள். நான் இறுதியாக உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வருவேன். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை முக்கியப்படுத்தி நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். குறிப்பாக பிரியம் உண்டாவதாக, இந்த வார்த்தையை தான் முக்கியப்படுத்தி நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வார்த்தையை யார் சொன்னார்கள் என்று 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 2:13. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. பரமசேனையின் திரள்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவர் எப்படி தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார், இதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். நம்ம மேலே வைத்த அந்த பிரியத்தினால பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், பிதாவோடு கூட இருந்தவர், நம்மேல் வைத்த அன்பினால், நம்மேல் வைத்த பிரியத்தினால் எப்படி தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாவதாக ஒரு கன்னி பிறப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவனை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதை யோவான் ஸ்நானன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதை சாட்சியாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தொடர்ந்து எப்படி கிரியை செய்கிறவராக இருந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். இப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அவர் மேலானவர். நம்ம மேலே வைத்த அந்த பிரியத்தினால இந்த பூமிக்கே அவர் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இணைப்பை, ஒரு பாலத்தை உண்டாக்கும்படியா எவ்வளோ பிரியம் பாருங்க நம்ம மேலே. அவர் பிதாவோடு இருந்தவர் இந்த பூமியில் எதுக்கு வந்தார்னா, இந்த பூமியில் இருந்த நமக்கெல்லாம் நம்மை உருவாக்கின தேவனோடு ஐக்கியமே இல்லை, அன்பே இல்லை, பாசமே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் அவர் ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரையும் பிதாவாகிய தேவனோட இணைக்கிற ஒரு பாலமாக, ஒரு வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதை குறித்து நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்று வரையிலும் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து அவர் பரத்திற்கு போனது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். இதை தான் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அவர்தான் எல்லாம். அவர்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷர்களுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார், ஒரு ஆசாரியராக இருக்கிறார். நம்ம மேலே வைத்த அந்த பிரியத்தினால நாம் எல்லாரும் தேவனோடு இணைய வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஒருவராகிலும் அவருடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக போய்விடக்கூடாது. எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். அதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்த அந்த விதம் நம்மேல் வைத்த பிரியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இதை தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும்
உடையவர்களாயிருக்க அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோமோ, நம்ம மேலே வச்ச பிரியத்தினால நம்மளை மாதிரியே ஒரு மனுஷனாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன் அவர் அப்படி ஒரு மனுஷனாக வந்தார்? உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரையும் மரணத்தினாலே பிசாசு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். எந்த நேரத்திலையும் அவங்கள அழித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இந்த மனிதர்களைப் போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்க வேண்டும். மரண பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லாரையும் விடுதலையாக்க வேண்டும். எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க, எவ்வளோ ஒரு பிரியம் பாருங்க. அதனால்தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 4:2 வாசிக்கிறோம். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்காக தான் பிறந்தார், எனக்காக தான் வாழ்ந்தார், எனக்காக தான் ஜீவனை கொடுத்தார், எனக்காக தான் உயிர்த்தெழுந்தார் என்று யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் தேவனால் உண்டானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அளவற்ற ஒரு அன்பு இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் அவர் அன்பா பாசமாக இருக்கிறார்ன்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் தந்து நம் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாருன்றதை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, உலகம்னு சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஒரு முறையை பின்பற்றுகிறவர்கள். அது உண்மை அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் மேலே விசுவாசம் வைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் பிதாவினிடத்தில் வர வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும். யாரும் எனக்கு சொல்லலையே, எனக்கு தெரியாமல் போயிடுச்சே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் இயேசுவை நம்பியிருப்பேனே, இயேசுவை விசுவாசித்திருப்பேனே அப்படின்னு ஒருவரும் சொல்லக்கூடாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறவங்க அவங்க பெற்றுக்கொள்ள போகிற அந்த நித்திய ஜீவனை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய அன்பில் தான் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு யாரும் சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கின பிதாவாகிய தேவனே நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாது. இதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கே அவர் அனுப்பினார். அவரும் பாருங்க, நான் போகிறேன், இந்த ஜனங்கள்லாம், இந்த மக்களெல்லாம் உங்களை அறியாமல் விசுவாசிக்காமல் பிசாசு அவங்கள நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அங்கே போயிட்டா இனிமேல் தப்பவே முடியாது அப்படின்னு எவ்வளோ ஒரு பாசம், எவ்வளோ ஒரு பிரியம் பாருங்கள். ரட்சிக்கக்கூடிய ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவரை தவிர வேறு யாராலும் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு, விடுதலையை கொடுக்கவே முடியாது. இதை தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியுத்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உங்களை தவிர நாங்கள் யார்கிட்ட போவோம்? உங்ககிட்ட மட்டும்தான் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது அப்படின்னு சீமோன் பேதுரு அவர்கள் சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்குறோம். மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவரை விசுவாசிக்காவிட்டால் நித்திய மரணம். இது நிச்சயம், இது கண்டிப்பாக நடைபெற ஒன்று. அதை தான் யோவான் 3:18 வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும். ஏன்னா அவர் நம்ம மேலே பிரியம் வச்சு அவர் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு இந்த பூமியில் வந்தார். யாருக்காக வந்தார்? உங்களுக்காக, எனக்காக. எதுக்காக வந்தார்? நம்ம நித்திய வாழ்வை பெற வேண்டும். நித்தியமாக இந்த உலகத்தில் பிறந்த யாரும் உலகத்தில் நித்தியமாக இருக்க போகிறதே கிடையாது. யாரும் குழந்தையிலிருந்து எந்த வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போய் தான் ஆகணும். இது நியமிக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது எங்கே போகிறோம்? எந்த இடத்துக்கு போகிறோம்? எங்கே போய் நாம் வாழ போகிறோம்? ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. நித்தியமான ஒரு வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அவரை விசுவாசித்தால் போதும், அவரை ஏற்றுக்கொண்டால் போதும். விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 8:24. ஆகையால்
நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். என்னை விசுவாசிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. மனிதர்களாகிய உங்களுக்காக நான் மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்தேன். உங்கள் மேலே வச்ச ஆசை, உங்கள் மேலே வச்ச பிரியம், நான் பிதாவோடு அவரோடு இருந்த நான் உங்களுக்காக உங்கள் மேலே வச்ச அன்பில் உங்கள் நடுவில் ஒரு மனுஷனாக வந்தேன். என்ன நீங்கள் நம்புங்க, என்னை விசுவாசிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற என்னால் முடியும். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க என்னால் முடியும். உங்களை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போக என்னால் மட்டும்தான் முடியும். என்னை ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? என்னை நம்பலைன்னா நீங்கள் செத்துருவீங்க, வேண்டாம் அப்படின்னு இயேசுவே பேசுகிறார். இயேசுவே அவர் எதற்காக வந்தாருன்றதை அவ்வளோ பிரியமாக பாசமாக பேசுகிறார். நான்காவது, உலகத்திற்கெல்லாம் அவர் ஒருவருடைய நாமம்தான் ரட்சிக்கிற நாமம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அவர் ஒருத்தர் தான். அவரை தவிர யாராலும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை காப்பாற்றவே முடியவே முடியாது. அவரது பலி மரணமே. நம்மளை மீட்பதற்காக அவர் பலியாக மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ, இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் மேலே பாசம் வச்சு, உங்கள் மேலே பிரியம் வச்சு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து உங்களுக்காகவே தன்னை பலியாக அர்ப்பணித்த, சிலுவையில் அறையப்பட்ட அவரை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. 6வதாக, இதுதான் ஒரே வழி. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரே வழி அவர்தான். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஒரே வழி. நீங்களே இல்லைனா கூட சொல்லுங்கள், இயேசு தான் வழி, அவர்தான். அவரை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, பிரியம் வச்சிருக்காரு? முழு சிருஷ்டிப்பையும் மீட்கும்படியாக. எல்லா சிருஷ்டிப்பையும் மீட்க வேண்டும், இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சிரும், ஒன்று கூட இருக்காது. அதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ரோமர் 8:19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான
சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சிருஷ்டி எல்லாம் ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். எப்படியாவது அழிச்சிடணும், குடும்பங்களை அழிச்சிடணும், ஊரை அழிச்சிடணும், தேசத்தை அழிச்சிடணும், ஜனங்க ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு போராடுகின்ற அந்த வல்லமைகளுக்கு நடுவிலே ஒரு மகிமையான சுயாதீனத்தை பெற வேண்டும். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனாலும் நம்ம எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அத்தனை காலமும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நமக்கு ஒரு சுயாதீனம் தேவை. அதை தான் நம்மேல் பிரியம் வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அதுக்காக தான் நம்ம ரொம்ப காத்து கொண்டிருக்கிறோம். அவளோடு அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை தான் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. கன்னி பிறப்பின் முக்கியத்துவம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றில் பிறந்தார்? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் தேவை. பிறக்கிற இரட்சகர் பரிசுத்தமாக இருக்கணும். அவர்கிட்ட எந்த பாவமும் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் முழு உலகையும் ரட்சிக்கும் இரட்சகர். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பாவம் இல்லாமல் மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர ஒரே வழி கன்னி பிறப்பு தான். அப்போ கன்னி என்றால் புருஷனை அறியாத ஒரு பெண். மரியாள் அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் கன்னியாக இருந்தார்கள். அவர் பிறந்த பிறகு அவங்க யோசேப்பை திருமணம் முடித்து அதற்கு பிறகு அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக கன்னி வயிற்றில் பிறக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மெல்லாம் எந்த நிலையில் இந்நேரம் செத்து அழிஞ்சு போயே போயிருப்போம், இருந்திருக்கவே மாட்டோம். அன்றைக்கு அவர் பிறந்ததின் மூலமாகத்தான் நம் மேலே எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார் என்பதை இப்போ நம்ம உணர்றோம். ஏசப்பா, நீங்கள் எனக்காக பிறக்கலைன்னா, உங்களை நான் விசுவாசிக்காமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை, என் குடும்பம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். எவ்வளோ நீங்கள் பிரியமாக என் மேலே உங்களையே ஒரு கன்னி வயிற்றில் பிறப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி வந்தீங்களப்பா. இது முதலாவதாக மறுக்க முடியாத ஒரு உண்மை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், மறுக்க முடியாத ஒரு உண்மை. பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக மாற்ற முடியாத ஒரு உண்மை. யாரும் இந்த மாதிரி ஒன்று உலகத்தில் நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் சரித்திரமே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்த பின். இதை யாரும் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் நம்ம மேலே பிரியம் வச்சு பிறக்கலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு உண்மை. மூன்றாவதாக அவசரமான ஒரு உண்மை. பிறக்கணும்,
இல்லைன்னா ஜனங்கள்லாம் அழிஞ்சிருவாங்க. அப்போ ரட்சிப்புக்கேற்ற திட்டமிடப்பட்ட ஒரு உண்மையான ஒரு உண்மை. அது மாத்திரமல்ல, கண்ணி இல்லாமல் இரட்சகர் பிறக்க முடியாது. ஒரு ஆத்துமா ரட்சிப்பை பெறவே முடியாது. அப்போ இதற்காக தான் ஒரு அவசரமான ஒரு உண்மை, கன்னி மரியாள் அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நான்காவதாக, விளங்கிக் கொள்ள முடியாத உண்மை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கேளுங்க. புரியலைங்க எங்களுக்கு. எப்படி ஒரு கன்னி வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும்? இது விளங்கிக் கொள்ளவே முடியல. ஆனால் உண்மை சொல்லுங்க, விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு உண்மை. இது தேவனிடத்தில் மறைந்திருக்கிற ரகசியம். யாரிடத்தில் மறைந்திருக்கிற ரகசியம்? தேவனிடத்தில் மறைந்திருக்கிற ரகசியம். எல்லாருடைய ஜீவனும் பிறப்பும். இப்போ நம்ம கூட எப்படி பிறந்தோம்? இப்போ நம்மளை பாருங்க, எப்படி ஒரு தாயின் கர்ப்பத்தில் எப்படி நம்ம உருவானோம், நமக்குள்ளே எப்படி ஜீவன் வந்தது, அதுவே ஒரு பெரிய ரகசியம். மரம் எப்படி ஜீவனை விதைக்கு கொடுக்க? ஒரு மரம் இருக்குங்க, ஒரு மரம் சொல்லுங்க, மரம் இருக்கு. அந்த மரத்தில் ஒரு பழம், அந்த பழத்துக்குள்ளே ஒரு விதை. ஆனால் அந்த விதைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. மரம் எப்படி வந்தது? அந்த பழத்துக்குள்ளே இருக்கிற விதையில், அந்த விதைக்குள்ளே இருந்த ஜீவனை தான் நாளைக்கு அது மரமாக மாறுது. அந்த விதையை எடுத்து தான் நம்ம விதைக்கிறோம். அப்போ அதுதான் வளர்ந்து மரமாகுது. அது இன்னும் நிறைய விதைகளை கொடுக்குது. அப்போ அப்படி தான் இதெல்லாம் எப்படிங்க நடக்குதுன்னா, இது நம்மளால் விளங்கிக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஏங்க நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறீங்க? ஏன் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க? எங்களை ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து, அதுவே ஒரு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு ரகசியம். உக்ரானக்காரர்களாக மற்றவங்களுக்கு ரகசியங்களை சொல்லும்படியாக எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஊழியக்காரர்கள் என்ற வார்த்தைக்கு ஹிபெரேட்ரஸ் என்ற கிரேக்க வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு வரிசை, அந்த வரிசையில் 3ஆம் வரிசையில் இருக்கிறவர்கள் தான் அடிமைகளாக வேலை செய்வாங்க. அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்றால், ஹிபெரேட்ரஸ் என்றால் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், அவருக்கு வேலை செய்கிறவர்கள் என்ற அர்த்தம். படகை கட்டுப்படுத்தி திசைக்கு செலுத்துவதில் எந்த பொறுப்பும் அவருக்கு கிடையாது. படகை கட்டுப்படுத்துபவர் இன்னொரு படகோட்டி ஆவார். அந்த படகோட்டி கிறிஸ்து. படகை ஓட்டுற, அதை கைட் பண்ணுறவர் கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் அடிமைகளே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள். உக்ரானக்காரர்கள் ஒரு மொழிபெயர்ப்பில் மூல மொழி சொல் என்ன சொல்லுகிறது என்றால் அவுக்கனாமோஸ். அவுக்கனாமோஸ் அப்படின்னா எஜமானின் பிற பணியாட்களின் மேற்பார்வையாளர்களாக இருக்கிறவர்கள் உக்ரானக்காரர்கள். எஜமான் நிறைய வேலையாட்களை வச்சிருக்காரு, அவங்களெல்லாம் மேற்பார்வையிடணும். பொருட்களை வீட்டுக்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது.
இவர்கிட்ட உரிமை வாங்கணும். கொண்டு போகலாமா சார், இதை எடுத்துன்னு போகலாமா? அப்போ இவர் தலைவரும் மேற்பார்வையாளருமாக இருந்தாலும் வெறும் ஒரு அடிமையை, ஒரு பெரிய தலைவர் தான், மேற்பார்வை, ஆனால் அடிமை. கேட்டு கேட்டு தான் செய்யணும், சொல்ல தான் செய்யணும். அதுதான் உக்ரானக்காரர். கிறிஸ்து சொல்கிறத தான் கேட்கணும். இவங்க கிட்ட எஜமான் எதிர்பார்க்கிறது என்னன்னா நேர்மை. என்ன மாதிரி கேட்டு செய்கிறாங்க, எவ்வளோ கவனமாக செய்கிறாங்க, அதை தான் தேவனாகிய கர்த்தர் அவரால் ஏற்படுத்தப்பட்ட உக்ரானக்காரர்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். நான் இன்றைக்கி உலகமெங்கிலும் இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்களா, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அது அவங்க செய்யலை, அவங்க எஜமான் இயேசு கிறிஸ்து அவங்க மேலே பிரியம் வச்சு, அவங்க மேலே அன்பு வச்சு, அவங்கள தன்னுடைய பணிவிடை ஆட்களாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது தேவன் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. 5வதாக நிபந்தனை இல்லாத உண்மை. ஒரு கண்டிஷனே கிடையாதுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொண்டு, ஏன் அது எப்படி, இது ஏன் இப்படி, இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. நிபந்தனை இல்லாத உண்மை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யாராக இருந்தாலும் சரி, கண்டிஷனே கிடையாது, நிபந்தனையே கிடையாது. ஏற்றுக்கொண்டாங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவை நாம அறிக்கையிட வேண்டும், வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவர் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தார் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு ஏன் உலகமெங்கிலும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அவரை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஒரு தகப்பன் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அப்பா பிள்ளை உறவு தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும், அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர் தகப்பன், இவங்கெல்லாம் பிள்ளைங்க. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பூமியில் பிரியம், அவ்வளோ நேசம் பாசம் பொங்குது. அவரும் அவ்வளோ அன்பை காட்டுறாரு, பாசத்தை காட்டுறாரு, பேசுகிறாரு தனிப்பட்ட விதமாக, நம்ம கூட உறவாடுறாரு. எனக்கு யாரும் இல்லை, என் கூட பேச யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். அவ்வளோ அன்பை காட்டுறார். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம் ஆனார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கும் அவர் நம்முடைய நடுவிலும் நமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்குரிய நெறிமுறைகள் என்ன?
1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போ நிறைய தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க பேசுகிறத கேட்டால் பைத்தியம், என்ன பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்களே. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தைகளினாலே அதை விசுவாசிக்கிறவங்க அவங்க ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. 6வதாக சர்வ வல்லமையுள்ள தேவன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது ஒரு உபயோகமான ஒரு உண்மை. ஆனால் பாவமில்லாத மனிதன், பாவ சுவாபம் இல்லாதவர், மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது இது உண்மை. சொல்லுங்க, என் கூட தேவன் இருக்கிறார். அது பொய்யா? அது பொய்யா? என் கூட தேவன் இருக்கிறார். இதுக்காகவே என் மேலே பாசம் வச்சு பிரியம் வச்சு அவர் பிறந்து எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுக்கும்படியாக அவர் மேலே நான் விசுவாசம் வச்சபோது அவர் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என் கூடவே இருக்கிறார். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட சொல்லுங்கள், என் கூட இயேசு இருக்கிறார். இந்த மாதிரி யாராவது இந்த உலகத்தில் சர்வ வல்லமை உள்ளவங்க நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைக்கு இறங்கி வருவாங்களா? வசதி பார்ப்பாங்க, கம்பீரத்தை பார்ப்பாங்க, இவங்க கூட சேர்ந்தா நமக்கு என்ன புகழ்ச்சி வரும்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இயேசு நம்மளை பார்க்கல. நம்ம ஏதோ ஒரு நிலையில் இருந்தோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், நாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம மேலே பிரியம் வச்சு நம்மளை தேடி வந்தார். இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் கூட நான் இருக்கிறேன்ப்பா. யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி? கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா கூட இருக்கிறேன்னுவாங்க, ஒன்றுத்துக்கு உதவாதவங்களாக இருந்தாங்கன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! இது உண்மை. நான் சொல்கிறது பொய் அல்ல, இது உண்மை. ஏன்னா அவர் இதுக்காகவே பூமியில் வாழ வந்துட்டார். நம்ம மேலே வச்ச பிரியத்தினால தான், பாசத்தினால தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்து வளர்ந்து மனுஷனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து அப்படியே மறந்து போயிட்டவர் அல்ல. இன்னைக்கும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மோடு உறவாடி கொண்டே இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம சரியான பாதையில் போகிறதுக்கு தான் இன்னைக்கு உலகமெங்கிலும் திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? வேறு வழி இல்லாமையா? ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காகவா? இல்லை, எல்லாரும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும். எல்லாரும் இணைந்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். இது உண்மை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இது உண்மை. ஹல்லேலூயா! 7வதாக தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஏன் தவிர்க்க முடியாத உண்மை? உலகமெங்கிலும் பாருங்க, இந்த மாதம் டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காலத்தில், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இயேசு ஒரு மனுஷனா ஏன் மேலே வச்ச ஒரு பாசத்தில் பிரியத்தில் இந்த உலகத்தில் வந்து எனக்காக பிறந்தார். அவர் பிறந்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன்.
எனக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். மற்றவங்களால அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. செய்கிறேன்னு வாங்க, அப்புறம் மறந்துட்டேன்னு வாங்க, இன்னொரு காலகட்டத்தில் முடியாதுன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் என் மேலே பிரியம் வச்சு, என் மேலே பாசம் வச்சு, தன்னையே ஒரு மனுஷனாக அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று வரையிலும் நம் ஒவ்வொருவரையும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம் மேலே அவருடைய பாசத்தை, அவருடைய பிரியத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், காண்பித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் பிறந்ததை இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். தினந்தோறும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் குறிப்பாக எல்லாரும் இயேசுவின் மேலே அன்பு வச்சு, பாசம் வச்சு, எனக்காக பிறந்த ஒரு நாள் இருக்குது, அதை நாம் முக்கியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை இல்லைங்க. இயேசு பிறக்கலை, நீங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி இதை முக்கியப்படுத்துகிறீங்கன்னு யாரும் குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா வரலாறே அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இயேசு பிறந்த பின், இயேசு பிறப்பதற்கு முன். அப்போ இயேசு பிறந்தார். இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்னும் தொடர்ந்து அநேகம் ஆயிரமான ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அவருடைய பாசத்தை வெளிப்படுத்த, அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்த, இன்னும் குறிப்பாக இந்த நாட்களிலே எந்த விதத்திலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மூலமாக, உங்கள் மூலமாக அவருடைய பிரியத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்க நம்மை அவர் நம்புகிறாரோ, எதிர்பார்க்கிறாரோ, அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி, ஏசப்பா என் மேலே இவ்வளவு பாசம் வச்சு, இவ்வளவு பிரியம் வச்சு, ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்த நீங்க ஒரு மனுஷனாக அந்த அளவிற்கு எங்கள் நிலைக்கு உங்களை தாழ்த்தி எங்கள் மேலே வச்சு அந்த பிரியத்தை நாங்கள் எப்படி மறக்க முடியும்? எப்படி நாங்கள் அதை புறக்கணிக்க முடியும்? எங்களை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் எங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் உங்கள் மகளாக என்னை தெரிந்து கொண்டீங்க, உங்கள் மகனாக எங்களை தெரிந்து கொண்டீங்க, உங்கள் பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் நாங்கள் உங்களோடு இணைந்து வாழ, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு, உம்மோடு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை எங்கள் மேலே வச்ச பிரியத்தினால நீங்கள் காண்பிச்சிங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை அறியாமல் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எங்கள் ஊர்களில் இருக்கிறவர்கள், எங்கள் பட்டணங்களில் இருக்கிறவர்கள், இந்த நாட்களில் அவர்கள் உம்மை காண, உம்மை தரிசிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அவங்களையும் நேசிக்கிறீங்க, அவங்க மேலேயும் பிரியமாக இருக்கிறீங்கன்றத அவங்க அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு மிக பிரியமாக இருந்திருக்கும். ஏனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. என்னை நேசிக்க ஒருவர் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து மிக ஆசையோடு கேட்டார், பேதுரு, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாண்டவரே. நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. மீண்டும் கேட்கிறார், பேதுரு, நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா?
ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிய மாட்டீரோ? அப்படிதான் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை நேசிக்கிறது அவருக்கு மிக பிரியமானது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பலர் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் பொழுது, யாரிடத்தில் அன்பை பெற முடியும் என்று ஏங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு பெரிய அன்பு! இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். நம்மை போல நம்முடைய இனஜன பந்துக்கள், நமக்கு உரியவர்கள், நம் ஊரார் இயேசுவின் அன்பால் கவரப்படட்டும். இயேசு அவர்களை நேசிக்கிறார். அவர்களும் இயேசுவை நேசிக்க ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே, எங்கள் சொந்தங்கள், எங்கள் பந்துக்கள், எங்கள் ஊரார், எங்கள் தேசத்தார் உமக்கு மிகவும் முக்கியமானவர்கள் அப்பா. உமக்கு பிரியமானவர்கள். அகில உலக மக்களுக்காகத்தான் நீர் இயேசுவே கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீர். நாங்கள் உம்மை நேசித்த விதத்தை விட நீர் எங்களை நேசித்த விதம் அற்புதமானது. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். பாவிகளும் நீசர்களும் துரோகிகளுமான எங்களுக்காக நீர் மரித்தது எங்கள் மேலில் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. எங்கள் மக்கள் உம்மை அறியணுமே. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகாரங்கள் அழியணுமே. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்துகிறவர் உணர்த்தணுமே. இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் அறியச் செய்யும். எங்களையெல்லாம் ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும். உலகம் எங்கும் தேவனுடைய ஊழியத்தை அயராது செய்து கொண்டிருக்கிற அநேக தெய்வ மனிதர்கள் உண்டு. அதில் எங்கள் ஐயா சாது உலகத்தின் கடைகோடி மட்டும் ஓடி ஓடி இயேசு வருகிறார், ஆயத்தமாகுங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்தவர்களை ஆசீர்வதியும். எல்லா கத்தோலிக்க தலைவர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை என் தேவன் ஆசீர்வதியும். கிராமத்தில், பட்டணத்தில், எந்த இடத்தில் இருந்து 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அதோடு நில்லாமல் மிஷனரிமார்கள், அத்தனை குழுவினரையும் ஆசீர்வதியும். சிறுவர்களுக்கு மத்தியில், வாலிபர்களுக்கு மத்தியில், கைவிடப்பட்டவர்களுக்கு மத்தியில், வயோதிபர்களுக்கு மத்தியில், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அத்தனை அன்பர்களையும் ஆசீர்வதியும். தொண்டு நிறுவனங்களையும் ஆசீர்வதியும். ஊடகங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஏஞ்சல் டிவியின் வழியாக இன்னும் உமது வல்லமை வெளிப்படுவதாக. இந்த நாளிலும் என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு என்று அறிந்து கொண்ட மக்கள். இனி நான் அனாதை என்று சொல்லாதபடி என்னை ஆசீர்வதிக்க ஒருவர் உண்டு, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். கைவிடப்பட்ட மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். சரீர பலகீனத்தோடு இருக்கிறவர்கள், திருமணமாகவில்லையே என்று தன் பிள்ளைகளை நினைத்து கதறுகிற பெற்றோர், இந்த கட்டி, இந்த கேன்சர் கட்டி எங்களை விட்டு போகாதா என்று ஏங்குகிற உம்முடைய பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்கள், வேலை தேடி அலைந்து அலைந்து களைத்து போனவர்கள், வேலையை தாரும் அப்பா. மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளை தொட்டு சுகமாக்கும். வெளியூர், வெளி தேசங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்துவிட்டு இங்கே வேதனையோடு இருக்கும் பெரியவர்களை கண்ணோக்கி பாரும். பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருந்தாலும் அங்கே அவர்களை காத்தருளும். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு ஆட்சேபிக்கிறார். பாரதத்தின் பிரதமர், தமிழகத்தின் முதல்வர்கள், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தேசத்தை காக்கும் பணியில் இருக்கின்ற தரைப்படை, வான்படை, கப்பற்படை, உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், அத்தனை பேரையும் கர்த்தர் காத்தருளும். மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள் என்று பல நிலைகளில் மக்களுக்காக சேவை செய்யும் அன்பர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தகப்பனே, உம்முடைய திருக்கரங்களில் எங்கள் சொந்தங்கள், பந்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் எந்த வேதனையோடு இருந்தார்களோ அதை நீக்கி சமாதானம் அருளி சுகம் தந்து உமக்கு மகிமையான சாட்சிகளாய் மாற்றும். உமக்கை சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவ. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க மறவாதீர்கள். இன்று இரவு 10 மணிக்கு அப்பம் கிளாஸே ஒரு விடுதலையின் செய்தி தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவருக்காக அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. பாருங்கள். ஐயோ, இந்த ஆராதனையில் பாதியில் தான் கலந்து கொண்டேனே, தவற விட்டு விட்டேனே என்று எண்ணுவீர்களே, ஆனால் எமது யூடியூபில் லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்று அதில் நீங்கள் காணலாம். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வர கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.